ஹலோ கைஸ், ஐம் வரும். ஒரு மிகப்பெரிய அளவுல ஆஸ்ட்ராய்டு நமது பூமியை கடந்து சென்றிருக்காங்க நாசா தெரிவிச்சிருக்காங்க. அதை பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த மாதிரி புது புது அப்டேட் நீங்க பார்க்கணும், மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ அவங்க டீட்டெயில்டா பார்ப்போம். ஆஸ்ட்ராய்டு 2025JR எனும் ஆஸ்ட்ராய்டு மே 28, 2025 நமது பூமியிலிருந்து 4.6 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், மணிக்கு 40,800 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நமது பூமியை சேஃபான டிஸ்டன்ஸ்ல இந்த ஆஸ்ட்ராய்டு கடந்து சென்றிருக்காங்க நாசா தெரிவிச்சிருக்காங்க. 76 மீட்டர் அகலமுடையது இந்த ஆஸ்ட்ராய்டு. இந்த ஆஸ்ட்ராய்டு இதோட ஹைட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 25 மாடி கட்டிடத்தின் உயரம் எந்த அளவு இருக்குமோ அந்த அளவு தான் இந்த ஆஸ்ட்ராய்டு இதோட ஹைட் இருக்கு நாசா தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஆஸ்ட்ராய்டு மாதிரி நமது சோலார் சிஸ்டத்துக்குள்ள எத்தனை ஆஸ்ட்ராய்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமது சோலார் சிஸ்டத்துக்குள்ள நமது சூரிய குடும்பத்துக்குள்ள மார்ஸ் மற்றும் ஜூபிட்டர் பிளானட் இடைப்பட்ட பகுதியில மெயின் ஆஸ்ட்ராய்டு பெல்ட்னு ஒன்று அமைஞ்சிருக்கு. அந்த மெயின் ஆஸ்ட்ராய்டு பெல்ட்ல 1.7 மில்லியன் ஆஸ்ட்ராய்டு, 17 லட்சம் ஆஸ்ட்ராய்டு அந்த மெயின் ஆஸ்ட்ராய்டு பெல்ட்ல அமைஞ்சிருக்கு. நமது சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே இது மாதிரி ஏதாச்சும் ஆஸ்ட்ராய்டு அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், அமைஞ்சிருக்கு. நமது சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே நமது சூரிய குடும்பத்துக்கு வெளியே கைப்பர் பெல்ட்னு ஒன்று அமைஞ்சிருக்கு. அந்த கைப்பர் பெல்ட்ல மார்ஸ் மற்றும் ஜூபிட்டர் பிளானட் இடைப்பட்ட பகுதியில் அமைஞ்சிருக்கிற மெயின் ஆஸ்ட்ராய்டு பெல்ட்ல உள்ள 1.7 மில்லியன் ஆஸ்ட்ராய்டை விட 17 லட்சம் ஆஸ்ட்ராய்டை விட அதிகமான ஆஸ்ட்ராய்டு நமது சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே இருக்கிற கைப்பர் பெல்ட்ல அமைஞ்சிருக்கு. இதுல இருக்கிற எல்லா ஆஸ்ட்ராய்டும் நமது சூரியனை ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கு. இதுல இருந்து ஏதாச்சும் ஒரு ஆஸ்ட்ராய்டு நமது பூமி நோக்கி வருதா அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் மற்றும் ஆஸ்ட்ரோனமர்ஸ் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஆஸ்ட்ராய்டு 2025JR எனும் ஆஸ்ட்ராய்டு மே 28, 2025 நமது பூமியை சேஃபான டிஸ்டன்ஸ்ல கடந்து சென்றிருக்காங்க நாசா தெரிவிச்சிருக்காங்க. சிறிய அளவுல ஆஸ்ட்ராய்டு வச்சு நமது பூமியோட அட்மாஸ்பியர்ல என்ட்ராகிறப்ப அந்த சிறிய அளவுல ஆஸ்ட்ராய்டு நமது பூமியோட அட்மாஸ்பியர்ல எரிஞ்சு அழிஞ்சிடும். அதுவே மிகப்பெரிய அளவுல ஆஸ்ட்ராய்டு வச்சு நமது பூமியில விழுந்துச்சுன்னா நமது பூமியில பெரும் பாதிப்பு ஏற்படும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய அளவுல ஆஸ்ட்ராய்டு நமது பூமியில விழுந்துச்சு. நமது பூமியில விழுந்த அந்த மிகப்பெரிய அளவுல ஆஸ்ட்ராய்டுனால டைனோசரோட இனத்தோடு சேர்த்து 80% உயிரினங்கள் நமது பூமியில முற்றிலுமாக அழிக்கப்பட்டுச்சு. 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நமது பூமியில விழுந்த மிகப்பெரிய அளவுல ஆஸ்ட்ராய்டுனால நமது பூமியில ஒரு கொடூரமான அழிவு ஏற்பட்டுச்சு. அதனால ஏதாச்சும் ஒரு ஆஸ்ட்ராய்டு நமது பூமி நோக்கி வருதா அப்படின்னு சயின்டிஸ்ட் மற்றும் ஆஸ்ட்ரோனமர்ஸ் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபைனலா இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.